8ஆம் மாணவர்கள் முழுநீறு பூசிய முனிவர். உடல் முழுவதும் திருநீறு பூசி சிவபெருமானையே அனுதினமும் பூஜித்து வருபவர்கள். இவர்களை முழுநீறு பூசிய முனிவர்களாக போற்றப்படுகின்றனர். முழுநீறு பூசிய முனிவர்கள் பிறப்பொழுக்கத்தில் தலைமையான அற ஒழுக்கத்தை உடையவர்கள். மெய்யுணர்வு உடையவர்களாகவும் தாம் கொண்ட அறநெறியில் தவறாது நிற்பவர்கள். தொன்று தொட்டு வரும் மும்மலங்களையும் அறுத்து வாய்மையுடைய அரிய முனிவர்கள் முறையாக செய்து வரும் நாள் வேள்வியில் விளைத்து எடுத்த திருநீற்றை புதிய கலத்தில் வைத்துக்கொண்டு புலித்தோலை உடுத்திய இறைவனை வணங்கி அத்திருநீற்றை மேனி முழுவதும் பூசிக்கொள்பவர்கள். முழுநீறு பூசிய முனிவர்க்கும் அடியேன். 9ஆம் மாணவர்கள் அப்பாலும் அடி சார்ந்தார். சேர சோழ பாண்டியர்களாகிய மூவேந்தர்களால் ஆளப்படும் தமிழ்நாட்டுக்கு அப்பால் உள்ள பிற நாடுகளில் பிறந்து சிவபெருமான் திருவடிகளை அடைந்தவர்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்ட தொகையிலே போற்றப்பெற்ற சிவனடியார்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்னும் பின்னும் தோன்றி சிவபெருமானுடைய திருவடிகளை சார்ந்தவர்களும் அப்பாலும் அடி சார்ந்தார் என்று போற்றப்படுகின்றனர். தமிழ்நாட்டின் எல்லைக்கு அப்பால் உள்ள நாடுகளில் வாழும் சிவனடியார்கள் அப்பாலும் அடி சார்ந்தர் என்று போற்றப்படுகின்றனர். அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கு அடியேன். இதுவே 9 தொகை அடியார்களுடைய வரலாறாகும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.